கடைக்காரருக்கு 26 மாவட்டங்களில் வாய்ப்பு. வாடகை இல்லாமல், அட்வான்ஸ் இல்லாமல், கரண்ட் பில் இல்லாமல் இப்போ இருக்கிற சரக்கை 26 மாவட்டங்களில் 26 பேர் ஒரே நாளில் வந்து வாங்கினாலும் சரி, அல்ல 24 நாட்களை தனித்தனியாக வாங்கினாலும், அப்போ கடையோட சரக்கின் மதிப்பு குறையுமா அல்லது ஏறுமானா? குறையும். ஆனால் லாபம் வர வர அவருடைய சரக்கு விரிவடையும். ஆனால் 26 மாவட்டத்தோட சரக்கு வந்து ஒரு கடையில் இங்கே அடுக்க முடியுமா? நடைமுறை வியாபாரத்தை இவங்க எண்ணி பார்ப்பது அறிவை கொண்டுதான், அன்பை கொண்டல்ல. அன்புடையாருக்கு எல்லாம் உடையார், அன்புடையார் என்றும் பிறருக்கு. அப்ப அன்பு என்ன செய்யணும்? எல்லாமே செய்யும். அன்பு மட்டும் இருந்தால் போதும். ஈரோட்டில் கடை தேவையில்லை, 26 மாவட்டங்களில் கடை தேவையில்லை. இந்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் அல்லது வெளிநாடு முழுவதும் செய்யலாம். அப்ப அன்பெனும் ஒரு அறிவு இருக்கணும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே, அன்பொருவாம் பரசிவமே. இப்போ இந்த அன்பு, அறிவு, இதை ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கின்றவர்களுக்கு கைகூடாது. நீங்க அன்பா இருங்க, அதனால ஒரு அறிவு உண்டாகும். அந்த அன்பு அறிவு தான் உங்களை மேலேட்டும். பாருங்க, நான் டீயை தேடி போறேன், ஆனா டீ என்ன தேடி வருது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த நேரத்துல ஏன் நான் தனிப்பெருங்கருணை சொன்னா, டீ எடுத்து ஒரு தனிப்பெருங்கருணையா இருப்பார். பாருங்க, ஒரு டீ கடைக்கு கூட கொண்டு போய் ஒருத்தரை நடந்து போய் சேர்க்காம அந்த இடத்துக்கே வந்து கொடுக்குறாரு. அப்போ இவரு முன்னேறிடுவார். டீ கடை வைத்திருப்பவரை விட கூடிய விரைவில், அதி சீக்கிரத்தில், அதிவேகத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய